ஆனால் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு, இதுக்கு எதிராக 3% ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய உரிமையை நேரடியாக தடுக்கக்கூடிய நபராக, சாதிய சிந்தனை கொண்டவராக கிருஷ்ணசாமி இருக்கிறார். இப்போ அந்த பட்டியலில் திருமாவளவனும் சேர்ந்துட்டார். இயற்கை திருமாவளவனுக்கு எதிராக கடுமையாக கிருஷ்ணசாமி திருமாவளவன் ஒன்றா என்ன பேசுறீங்க நீ? கிருஷ்ணசாமி திருமாவளவன் ஒன்று. நான் என்ன கேட்குறேன்னா, கிருஷ்ணசாமியும் திருமாவளவன் ஒன்றாக முடியுமா? அவங்க பட்டியல் வெளியேற்றுக்காங்கிறாங்க, ஒரு பட்டியல் உள்ளே இருக்கணும், நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணுன்றாங்க. ரெண்டு பேர்த்தையும் எப்படி ஒப்பிட முடியும்னு கேட்குறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் அவர்கள் கூட அந்த கேள்வியை காணொலி காட்சியில் பார்த்தோம். அந்த கேள்வி வைக்கிறார், இந்த இடஒதுக்கீடு தூக்கி ஏன் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வச்சார். இப்போ அது வந்து திருமாவுக்கு கிருஷ்ணசாமிக்கு பொருந்துமா என்கின்ற கேள்வி இந்த இடத்துல நம்ம எழுப்ப வேண்டிய. சீமான் சொல்கிறார், சீமான் இதே கேள்வியை தானே கேட்டிருக்காரு, எங்கள் இடஒதுக்கீடு தூக்கி ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க கேட்குறாரு. இப்போ அதே தானே இன்றைக்கி உங்களுக்கும் பொருந்தும். இப்போ சீமானுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதை தூக்கி எதுக்கு அருந்ததிக்கு 3 விழுக்காடு கொடுத்த உள்ளுதுக்கீடு? நீ இடஒதுக்கீடுல போராடி பெற்று கொடுத்துருக்கணும். ஏன்ட்டு இருந்ததுக்கு அப்படி எடுத்து கொடுத்த? நான் இங்கே தானே இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ நீங்கள் நரகத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிறனா அர்த்தத்துக்கு பேர்? நீங்கள் நரகம் தானே வெளியே போகிறேன்னு சொன்னீங்க, இன்னும் ஏன் நரகத்தில் உட்காந்துருக்கீங்க? இன்னும் அப்போ உங்களுக்கு வீசலையா? எங்களோட கேள்வி தான், இன்னும் வீசலையா நகரல்? மற்ற அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களே இவர்களை வந்து பின்னணியாக இருந்து இயக்குவார்களா என்பது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே திருமாவளவன் வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி உரிமையாக இருந்தாலும் மாநில அரசு அந்தந்த மாநில அரசு சூழலுக்கு ஏற்றப்பாரு தன்னோட மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு வேணும்னு நம்ம கேட்குறோம். அப்போ இந்த இடஒதுக்கீட்டில் மாநில அரசு முடிவு பண்ணலான்னு சொல்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். இது தப்புன்றார் அஸ்வினி வைஷ்ணவன். அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றா, கிரிமிலேயர் என்பது இந்திய அரசியல் சட்டத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் காலகட்டங்களே பேசப்பட்ட செய்தி கிடையாது. நிச்சயமாக கிரிமிலேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். குறிப்பாக திராவிட தமிழர் கட்சியிலேருந்து அமைப்பு செயலாளர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அழைச்சலுக்கான காரணம் என்னென்னா, குறிப்பாக அந்த 3% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அருந்ததிக்கான இடஒதுக்கீடு, அதில் ஒரு பெரிய சர்ச்சைகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. குறிப்பாக விசிகா விஎஸ் அருந்ததி மக்களுக்கு ஒரு தோட்டம் ஏற்படுறது. முதல்ல அந்த இடஒதுக்கீடு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தொடர்ந்து இடஒதுக்கீடை பொறுத்தளவில் கடந்த 1ஆம் தேதி வந்து சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் கொண்ட இந்த தீர்ப்பு மகத்தான தீர்ப்பு. குறிப்பாக சொல்லப்போனால், இந்தியா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா, பஞ்சாப், ஆந்திரா போன்ற மாநிலங்களுடைய ஏற்கனவே இது போன்ற வகைப்படுத்தப்பட்ட அந்த உள் இடஒதுக்கீடின் வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற பொழுது, அந்த வழக்குகள் இன்றைக்கு தமிழகத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகளோடு சேர்த்து இதன் உதாரணமாக அனைத்து இந்தியா ஒன்றியத்திலும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், இதனுடைய நன்றியை யாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு தான் நாம் நன்றியை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு உள்ளோம். குறிப்பாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர் ரவிக்குமார் அவர்கள், தோழர் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இந்த மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லி தான் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் செய்து வந்தார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இவர்கள் கிரிமிலேயர் என்கின்ற ஒரு கருத்தை அந்த நீதிபதிகள் கொண்ட 4 பேர் கொண்ட நீதிபதிகள் சொன்ன கருத்தை மையமாக வைத்து ஒட்டுமொத்தமான இடஒதுக்கீடே காலி செய்து விடுவார்கள் என்பது ஏதோ கற்பனை கலந்த விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எப்படி சொல்கிறீங்க? கிரிமிலேயருங்கிறது இன்றைக்கி கருத்தை வைக்கிறாங்க, நாளைக்கு அதவே அளவுகோலாக வைத்து சமூக நீதி அந்த இடஒதுக்கீடு கொள்கையை நாசம் செய்துள்ளார்னு சொல்கிற அந்த அச்சம், அந்த எச்சரிக்கை நியாயமானதானே? கிரிமிலேயர் என்பது இங்கே மட்டும் இந்த இடஒதுக்கீட்டில் மட்டும் சொல்லப்பட்ட கருத்து கிடையாது. முன்பாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக சக்திகளை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் கிரிமிலேயர் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வர வேண்டும் என்பதை முன்வைத்தார்கள். அதே தான் இன்றைக்கு ஆளுகின்ற பார்ப்பன கூட்டங்கள் இன்றைக்கு முன்வைத்து வருகிறது. பல்லாண்டு காலமாக சொல்லப்படுகின்ற செய்தி கிரிமிலேயர் என்பது. இதில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், ஜட்ஜ்மெண்ட் என்ன என்று சொன்னால், உள் இடஒதுக்கீடு என்பது மாநில அரசு கொடுக்கப்படலாம் என்பது தான் ஜட்ஜ்மெண்ட். கிரிமிலேயர் என்பது 4 நீதிபதிகள் கொண்ட நீதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். வருகின்ற காலங்களில் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டிலும் கூட கிரிமிலேயர் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறார்கள் தவிர உடனடியாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவன் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றா, கிரிமிலேயர் என்பது இந்திய அரசியல் சட்டத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் காலகட்டங்களே பேசப்பட்ட செய்தி கிடையாது. நிச்சயமாக கிரிமிலேயர் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்படுகிற இடஒதுக்கீட்டில் கொண்டு வரப்படாது அப்படின்ற உறுதியான தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் நான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால்,
இந்த கிரிமிலேயர் முறை என்பது நாங்களும் ஆண்டாண்டு காலமாக இந்த கிரிமினலுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம், அதுக்காக எதிராக போராடி வருகிறோம். இது ஏதோ கிருஷ்ணசாமி போன்றவர்களோ அல்லது ரவிக்குமார் போன்றவர்களோ திருமாவளவன் போன்றவர்களோ இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்வைக்கின்ற இது ஒரு காரணமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய சூழல் என்பது இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கிருஷ்ணசாமி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லணும்னா, இந்த அருந்ததில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு அவர்கள் முன்வைத்த கோரிக்கையா என்று கேட்டிருக்கிறார். உண்மையிலே இவரையெல்லாம் எந்த உலகத்தில் வாழ்கிறார் என்று கூட எங்களுக்கு தெரியலை. ஏன்னா 50 ஆண்டு காலமாக அருந்ததிய தலைவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் எத்தனையோ தலைவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இன்றைக்கு நீலவேந்தன், அருமை தோழர் ராணி, மகேஸ்வரன் போன்றவர்களால் கூட சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்தவர்கள் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. ஆனால் அருந்ததி இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்து இருக்கிறார்கள். பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த உள் ஒதுக்கீடுக்காகவா இறந்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், அதை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இறந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக எங்களை போன்ற தோழர்களெல்லாம் இடஒதுக்கீடுக்காக இதே மதுரை மாவட்டத்தில் ஏறத்தாழ 18 கிராமங்களில் நாங்கள் 2007ஆம் ஆண்டு மிதிவண்டி பிரச்சாரம் செய்திருக்கிறோம். மதுரைக்குள்ளேயே எத்தனையோ பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் அதிகமான தலைமையில் நடத்தியிருக்கிறோம். இதே கிருஷ்ணசாமி, இன்றைக்கு பேசக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் ஆதிக்க சிந்தனையோடு தான் அவர் பேசுகிறார் என்பதை நாங்கள் எப்போது தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் 2004 எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கும். சுனாமி பேரலை வந்த நாளன்று இதே கோயம்புத்தூரில் தூய்மை தொழிலாளர் மறுவாழ்வு மாநாடு நடத்துகின்ற பொழுது அன்றைக்கு நடத்திய ஆதித்தமிழர் பெயருடைய மாநாட்டில் அவர் எப்படி பேசுகிறார்? இந்த மக்களுக்கான உரிமைக்காக, உங்களோட உரிமைக்காக நானும் நிற்கிறேன், குரல் கொடுக்கிறேன் என்று அவர் பேசவில்லை. எப்படி ஒரு ஆதிக்க சாதிகள் ஆதிக்க மனப்பான்மையோடு பேசுமோ அதுபோல் அருந்ததியர்கள் அனைவரும் குளிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரையைத்தான் வழங்கினாரே தவிர அந்த மக்களுடைய உரிமைக்காக அரசுக்கிட்ட கோரிக்கை வைத்ததோ அல்லது இப்படி தான் நம்மளோட செயல்பாடு வருங்கால தீர்மானிக்கும், நாமெல்லாம் ஒன்றுபட்ட சக்தியாக இருந்து நம்மளாம் போராடுவோம் என்பதற்கான அவருடைய உரைகள் அமையவில்லை. அப்படி ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு பேசியக்கூடியவர் இன்றைக்கு பட்டியலத்தை விட்டு வெளியே போகிறான்னு சொல்லும் போது நீங்கள் எதுக்கு நீங்கள் பட்டியலின மக்களுடைய இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. கேட்டால் நீங்கள் ஒரு செய்தியை சொன்னதாக சொன்னார்கள். நான் இங்கே தானே இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ நீங்கள் நரகத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிறனா அர்த்தத்துக்கு பேர் நீங்கள் நரகம் தானே வெளியே போகிறேன்னு சொன்னீங்க. இன்னும் ஏன் நரகத்தில் உட்காந்துருக்கீங்க? இன்னும் அப்போ உங்களுக்கு வீசலையா? எங்களோட கேள்வி தான். இன்னும் வீசலையா நகரம்? இதெல்லாம் அபண்டமாக இது ஒரு பார்ப்பனை சிந்தனையாக தான் பார்க்கும். பட்டியலிடத்தை பற்றி இப்போ நீங்கள் எதுவும் பேச வேண்டாங்கிறார்ல அவர் தான். யார் ஏன் பேச வேண்டாம்னு சொல்கிறாரு? அவர் தானே இத்தனை ஆண்டு காலமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு, எங்களை வெளியேற்றுங்கன்னு சொல்லி பாஜக கூட்டணி வச்சுருக்காரு. நரேந்திர மோடி இப்போ மதுரை கூட்டு அங்கேயும் பேச வச்சாரு. அவர் தானே சொன்னார் போரே வேணாம்னு சொல்லி தான் நாங்கள் போகணும்னு சொன்னால் விட மாட்டீங்களே. தாராளமாக போயிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். இது நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் உண்மையிலே ஒரு சுயமரியாதை தேடணும், இங்கே இருந்தால் உங்களுக்கு இழிவுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. இழிவுன்னா நீங்கள் வெளியே போயிடுங்க. நீங்கள் அந்த நரகள் மேலே உட்காந்துட்டு இருக்கீங்க, இங்கே உட்காந்துட்டு இன்னும் வீசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கடுமையாக போராடுங்க. ஆனால் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு, இதுக்கு எதிராக 3% ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் அப்பட்டமான ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய உரிமையை நேரடியாக தடுக்கக்கூடிய நபராக, சாதிய சிந்தனை கொண்டவராக கிருஷ்ணசாமி இருக்கிறார். இப்போ அந்த பட்டியலில் திருமாவளவனும் சேர்ந்துட்டார். இயற்கை திருமாவளவனுக்கு எதிராக கிருஷ்ணசாமி திருமாவளவன் என்ன பேசுகிறீங்க? யார் கிருஷ்ணசாமி திருமாவளவன் ஒன்றும் என்று சொல்லவில்லை. கிருஷ்ணசாமியுடைய கிருஷ்ணசாமியினுடைய சிந்தனையும் திருமாவளவன் சிந்தனையும் ஒன்றும் இல்லை. விளிம்பு நிலை மக்களுக்காக திருமாவளவன் இன்று வரை ஜனநாயகத்தின் சாதி ஒழிப்பையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை. இதே கோவையில் நடந்த நீலச்சட்டை பேரணி மாநாட்டில் திருமாவளவன் பேசிய வார்த்தைகள் அத்தனையும் எங்களை மேலும் ஊக்கப்படுத்தியது. இந்த பார்ப்பன அரசுக்கு எதிராக நாம் எப்படி அணிதிரள வேண்டும் என்பதை திருமாவளவன் பேசினார். நாங்கள் கூட பாராட்டி நிறைய முகநூலில் அவரை பாராட்டியெல்லாம் போட்டிருந்தோம். ஏன் அந்த சிந்தனை விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததி மக்கள் மத்தியிலும் பெற வேண்டும் என்பதில் வரவில்லை என்பதை எங்களை குற்றச்சாட்டு. இன்றைக்கு குறிப்பாக பல்வேறு தலைவர்கள் சொல்லக்கூடிய செய்தி தான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு நலிந்து போன தம்பிக்கு அதிகமான ஊட்டச்சத்து கொடுப்பது தாயினுடைய கடமை. அப்படி கொடுத்தாதான் அந்த 5 பேரோடு அவரும் எந்திரிச்சு தெம்பாக நின்று போராட வருவார். நான் அந்த பிள்ளையை கண்டுக்க மாட்டேன், நாங்கள் இருந்தால் போதும்னு நினச்சா இதுக்கு பேர் என்னவாக இருக்கிறது? என்ன மனநிலை? இல்லை சார், திரும்ப கிருஷ்ணசாமி மறுபடியும் களத்துக்கு இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கவனமாக கொஞ்சம் சைலண்டாக இருந்தார். இப்போ நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்து மறுபடியும் ஆக்டிவ் ஆகிட்டார்ல. இது அதாவது அவர் திரும்பி நான் ப்ரெஸ் மீட் எதுக்காக கொடுக்குறான்னு சொன்னால், நான் பட்டியலினத்துக்குள்ளே இருக்க வைங்கன்னு கேட்கல. இல்லை பட்டியலத்தை விட்டு வெளியேறேன், அது வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பட்டியலத்துக்குள்ளேயே நாங்கள் இருக்கோம், நாங்களும் அந்த 10% இடஒதுக்கீடு பயன்படுத்திக்கிட்டு அவர் கேட்கல.
அவர் கேட்பது என்னன்னா, இந்த மக்களுக்கு அருந்ததி மக்களுக்கு ஏன் இடஒதுக்கீடை கொடுத்தீங்க? அப்போ எங்கள் இடஒதுக்கீடு வந்து தேவேந்திர குல மக்களுக்கும் ஆதிதிராவிட மக்களுக்கும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த இடஒதுக்கீட்டில் வந்து பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது, அதை நிரப்புங்கன்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இது அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அந்த கோரிக்கையாக நாங்களும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த மக்கள் உண்மையிலேயே 17% இடஒதுக்கீட்டில் உண்மையிலே இடஒதுக்கீடை நிரப்ப வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை. இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக பட்டியல் மக்களுடைய சமூக நீதிக்காக போராட அனைத்து ஜனநாயக சக்திகளும் அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள், அது தவறு இல்லை. ஆனால் இன்றைக்கு அருந்ததை இடஒதுக்கீடு கொடுக்கும்போது நேற்று வரை தூங்கி கொண்டு இருந்த கிருஷ்ணசாமி இன்றைக்கி வந்து திடீர்னு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீடு நிரப்புன்னு சொல்லுன்னா இது எந்த விதமான முறை எதை எப்படி அணுகுவது என்று எங்களுக்கு தெரியலை. கூடுதலாக இவர் வந்து இந்த போராட்டம் அறிவித்திருப்பது உண்மையிலே இது ஒரு சமூக நீதி பார்வை அல்ல, ஜனநாயக பார்வை அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க மக்களுக்கே ஒரு உண்மையாக இல்லை. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய தேவேந்திர குல மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு? அவர் தானே அதோட பிரதிநிதின்னு சொல்லியிருக்காரு. அந்த மக்கள் எவ்வளவு பேர் வந்து அரசு பயன்பெற்றிருக்காங்க, இல்லை அந்த மக்களுக்கான முன்னுரிமை கோரிக்கையாக வைத்து இவர் போராடி இருக்காரா? என்னதுக்காக போராடி இருக்காரு? இவர் தன்னுடைய நலனுக்காக சில கோரிக்கைகளை மத்திய அரசிட்ட டிமாண்டாக வைக்கிறார். ஏன்னா குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகணும், அதற்காக இன்றைக்கி மத்திய அரசனுடைய ஒரு பாசிச அரசோட கூட்டணி வைப்பதற்காக அந்த எளிய மக்கள் இன்றைக்கும் வாழ்நிலையில் அந்த எளிய மக்களாக அந்த மக்கள் மீது பல்வேறு தீண்டாமை கொடுமைகளும் பல இடமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் பேசாதவர் இன்றைக்கி வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட அந்த தொகுதியில் தான் அவரே நிற்கிறார். ஏன் அதில் நிற்கிறீங்க? நீங்கள் பொது தொகுதியில் நிற்க வேண்டியதானே? வட்டியில் வெளியே போகிறேன்னு சொல்கிற பொது தொகுதியில் நிற்க வேண்டியதானே? தனித்தொழில் அவர் ஜெயிக்க முடியல, எப்படி பொது தொகுதிக்கு சொல்கிறீங்க நீங்கள்? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இங்கேருந்தே உங்களால் நகட்ட முடியாததை பொது தொகுதியில் எப்படி நகட்ட போகிறீங்க? அதைத்தான் ஜனநாயகவாதிகள் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மக்களே உங்களை வந்து ஏற்றுக்கலையே, 6000 ஓட்டு தானே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழலில் கிருஷ்ணசாமி போன்ற நபர்கள்லாம் உண்மையிலே ஒரு சமூக நீதி பார்வை, ஜனநாயக பார்வை, சமத்துவ பார்வை, சாதி ஒழிப்பு பார்வை, ஏற்கனவே நீங்கள்லாம் வந்து எம்எல்ஏ இருந்த நபர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு வர்க்க சிந்தனை அருணாசலமுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் உண்மையிலே இந்த விளிம்பு மக்களுக்காக போராட வேண்டிய தலைவர்கள் நீங்கள். ஆனால் இன்றைக்கு ஏதோ பாசிச சக்திகள் பின்னணியிலிருந்து உங்களுக்கு இயக்குவது மாதிரி எங்களுக்கு தெரிகிறது. அந்த சூழல் இருந்தால் இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் இங்கே வந்து சாதிய ஏற்ற தாழ்வு என்பது ஒழிக்க முடியாது. ஆகவே அம்பேத்கர் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, அம்பேத்கரை படித்த திருமாவளவன் இருக்கட்டும், ரவிக்குமார் இருக்கட்டும், இந்தியா வர்ணாசிரம முறை என்பதை சாதிகளின் தொகுப்புன்னு தான் சொல்கிறாங்க. அது அம்பேத்கர் சொல்வார், இங்கே எந்த சாதியும் இன்னொரு சாதியோடு ஒப்பிட முடியாது, நிகரானது கிடையாது, ஒவ்வொன்றும் தனித்தனி சாதியாக இருக்கிறது, இது வந்து ஏற்றத்தாழ்வு போன்ற ஒரு கோபுரத்தை கொண்டது, எந்த சாதி எந்த அடுக்கில் இருக்குது அந்த சாதி அங்கிருந்தால் சாக வேண்டும் அப்படின்னு தான் அம்பேத்கர் சொல்கிறார். பட்டியலின மக்கள் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, உங்களுக்கு போன்ற எங்களுக்கும் ஒடுக்குமுறை இருக்குது, சாதிய இழிவுகள் இருக்குது, தீண்டாமை கொடுமைகள் இருக்குது, வாழ்நிலை என்பது பொருளாதார ரீதியாக வாழ்நிலை என்பது அமுக்கப்பட்டு இருக்கும், இருவரும் ஒரே சமநிலையிலாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டின் பயனை யார் அடைந்திருக்கல சொன்னால், இத்தனை காலமாக நம்ம கிருஷ்ணசாமி சொல்வது போல ஒரு வெள்ளை அறிக்கை எடுங்க, நேர்மையாக விவாதிப்போம், எல்லா தலைவரும் உட்காருவோம், அந்த பக்கம் இருக்கக்கூடிய தேவேந்திர குல மக்களோட பிரதிநிதியாக வாங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய அருந்ததி மக்களோட பிரதிநிதியாக நாங்களும் வர்றோம், ஆதிதிராவிட பிரதிநிதியாக வாங்க, இந்த மக்களுடைய வாழ்நிலை இந்த இடஒதுக்கீட்டில் முன்னேறிய வகுப்பு யார் என்பதை நேர்மையாக விவாதிப்போம். அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை கிருஷ்ணசாமி சொன்னபோது வெளியிட சொல்லுவோம். இதெல்லாம் செய்யாமல் இன்றைக்கு இந்த கிரிமிலேயர் என்கிற அடிப்படையில் அவங்க கிரிமிலேயர் மட்டும் அவங்க வந்து சீராய் மனு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கு தமிழகத்தையும் தாண்டி இந்தியா முழுக்குமே ஒரு ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால், இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மற்ற அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களே இவர்களை வந்து பின்னணியாக இருந்து இயக்குவார்களா என்பது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே திருமாவளவன் வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருந்ததி தெலுங்கர் தான் சொன்னார். அதான் முதல் போராட்டம் திருமாவளவனுக்கு எதிராக வெடித்தது. மதுரையில் நாங்களாம் போராட்டம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர் அவர்கள் உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாமா இப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட திருமாவளவன் நேர்மையாக பேசலை. எல்லாரும் சொல்கிறாங்க ஆதரிச்சு பேசுகிறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை, இல்லை அந்த ஆதரிச்சு பேசியிருக்காரு. ஆனால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, பழமொழி சொல்கிற மாதிரி தலையை சுற்றி மூக்க தூர மாதிரி இந்த 17% இடஒதுக்கீடு அருந்ததிக்கு மொத்தமாக கொடுங்க, அவங்க வச்சுட்டு போகிறாங்க, ரொம்ப வந்து பின்னோக்கி இருக்காங்கன்னு சொல்கிறார். இது எந்த விதத்தில் சாத்தியம் என்று தெரியலை. ஆனால் வந்து அங்கே அந்த கூட்டத்திலே அவரும் சொல்கிறார்,
ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேணும், இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர நேரடியாக அவருக்கு அதை குறிப்பிடலை. நான் என்ன கேட்குறேன்னா, கிருஷ்ணசாமியும் திருமாவளவன் ஒன்றாக முடியுமா? அவங்க பட்டியல் வெளியேற்றுக்காங்கிறாங்க, ஒரு பட்டியல் உள்ளே இருக்கணும், நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணுன்றாங்க. ரெண்டு பேர்த்தையும் எப்படி ஒப்பிட முடியும்னு கேட்குறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே ஒரு நியாயமான கேள்வி தான் அந்த கேள்வி. என்னன்னு கேட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற போதே தலித் ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய தோழர் திருமாவளவன் இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் வெளியே போனால் நம்மளோட தலித் ஒற்றுமை குறைஞ்சிரும், உங்களுடைய வாழ்நிலை பாதிக்கப்படும், நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக மற்ற பிற்படுத்த பட்டியலையோ இந்து சாதிய பட்டியலையோ இப்போ சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கான முறையான அரசு கொடுக்கின்ற உரிமை என்கின்ற அந்த சலுகைகள் கிடைக்காது, அதனால் தலித்து ஒற்றுமை பேணி காப்போம், நம்மளுடைய நோக்கம் சாதி ஒழிப்பு தான், இங்கே உள்ளே இருங்கன்னு நியாயமாக திருமாவளவன் கேட்டிருக்கலாம். அவர் கேட்க மாட்டார். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே அருந்ததியர், பல்லர், பறையர் அத்தனை பேரும் கொண்ட ஒரு பொது பெயராகத்தான் ஆதி திராவிடன் சொல்லி ஒரு பொது பெயர் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அருந்ததியர்கள் வட மாவட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடன்ட்டு அவங்க சர்டிஃபிகேட்டை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இருக்க சூழலில் ஏற்கனவே இதே ரவிக்குமார் தான் கேட்டார், ஆதி திராவிடன்ற பெயரில் ஏற்கனவே அருந்ததியர் தனி இடஒதுக்கீடு கேட்குறாங்க, அவங்கள பிரித்து விட்ருங்க, ஆதி திராவிடர் என்பதற்கு மட்டும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டவராக ரவிக்குமார். அப்போ என்ன நினைக்கிறாரு, அப்போ அருந்ததிரையும் உள்ளடக்கிய ஒரு பெரும்பான்மை சாதியை ஆதி திராவிடர்கள் இருக்காங்க, அதனால் அந்த மற்ற அந்த உரிமைகளை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அவர் வச்சார். அப்படி இருக்கக்கூடிய நபர் இவங்க கிருஷ்ணசாமி இந்த தேவேந்திர குல மக்கள் வெளியே போகிறதால எப்படி இருக்க வைக்க முடியும், ஒற்றுமைன்னு பேச முடியாதானே. இப்போ அந்த அடிப்படையில் தான் இவர்களுடைய போக்கு என்பது நாங்கள் இன்றைக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சாதிய சிந்தனை கொண்ட போக்காக இருக்குமோ, அல்லது இவர்களுடைய தலைவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்க இயக்குறாங்களோ அப்படின்ற ஒரு யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு ஒரு வரமுறைப்படுத்தி அதுலேயும் பேக்வர்டு கிளாஸுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ஏன் கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் யாரும் கேட்கல, இவங்களும் கேட்கல, அதை நியாயம்னு ஒற்றுக்கொள்கிற நீங்கள் ஏன் இந்த விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுடைய இடஒதுக்கீட்டில் மட்டும் ஏன் அப்படி முரண்பிடிக்கிறீங்கன்னு தெரியல. அதுக்கு அவருக்கு முரண்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக இல்லைன்ட்டாரு, அதுவும் செய்வோம், நாங்கள் தான் ஆதரிக்கட்டாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் 3 எங்களோட பங்களிப்பு இருக்குன்றாருல, நீங்கள் அப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க. இது அத்தனையுமே அரசியல் சூழ்ச்சி, இது அரசியலுக்காக பேசக்கூடிய செய்தி. நீங்கள் உண்மையிலே நேர்மையானவராக இருந்திருந்தீங்கன்னா நேரடியாக நான் எதுக்குறேன் இல்லைன்னு சொல்லி களத்தில் நிற்கணும். இவர் தான் நேர்மையான அரசியல்வாதி. இன்றைக்கும் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் ஏன் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அவர்கள் நேர்மையான தலைவர். அம்பேத்கர் மென்ஷன் பண்ணார், மத்திய அரசினுடைய பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதிக்கு தான் இது கொடுக்கக்கூடிய உரிமை இருக்குன்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காருன்னு சொல்லி இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் வருது. நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், மாநில உரிமைகளை பற்றி, மாநில கல்வி உரிமையாக இருக்கட்டும், எந்த உரிமையாக இருந்தாலும் மாநில அரசு அந்தந்த மாநில அரசு சூழலுக்கு ஏற்றப்பாரு தன்னோட மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு வேணும்னு நம்ம கேட்குறோம். அப்போ இந்த இடஒதுக்கீட்டில் மாநில அரசு முடிவு பண்ணலாம்னு சொல்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். இது தப்புன்றாரு. ஆனால் அம்பேத்கர் மத்திய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் அதிகாரம் இருக்குது என்பது சொல்கிறது சொன்னதாக ரவிக்குமார் சொல்கிறார். நான் சொல்கிறேன், அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் கூட அந்த காலகட்டங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தலித் மக்கள் பிரிந்து போயிடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு வார்த்தையை சொல்லலாம். அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியாது. பல்வேறு தலைவர்கள், இதுக்கு முன்னாடி துணை தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை முரண்பாடாக கூட இன்றைக்கி பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அறிவியல் உலகத்தில் இன்றைக்கி மக்கள் விஞ்ஞானத்தை நோக்கி நாகரிகத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கான். இந்த சூழலை நீங்கள் அறிவுரை சொல்லிட்டு இன்னும் தலைவராக நிற்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களை அறியாமே தான் காட்டுது. அப்போ அந்த தலைவர் சொல்கிறது கூட இந்த சூழலுக்கு பொருந்தாதுன்னு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கிடையே இன்னொரு விஷயமும் கேட்க வேண்டியிருக்குது. குறிப்பாக சீமான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பா பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஏன்டா பறையறுதியும் பல்லறுதியும் தூக்கி 3% அறிந்து கொடுக்க நீங்கள் யாரான்னு கேட்டார். கிட்டத்தட்ட அந்த கேள்விகள் அந்த சீமானுடைய அது ஒரு கராரான கேள்வி. அந்த கேள்வி கிருஷ்ணசாமி திரும்ப எல்லாம் ஒன்றியான்ற மாதிரியா புரிஞ்சுக்க முடியுமா? அப்படி புறந்தள்ள முடியுமா? அந்த சீமானோட அந்த பேச்சையும் சேர்த்துல பார்க்க புரிஞ்சுக்க முடியுமா? அதான் சொல்ல, இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இப்போ கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும் சொல்லுகின்ற வாதத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பாக சீமான் அவர்கள் கூட அந்த கேள்வியை காணொலி காட்சியில் பார்த்தோம். அந்த கேள்வி வைக்கிறார், இந்த இடஒதுக்கீடு தூக்கி ஏங்க கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வச்சார். இப்போ அது திருமாவுக்கு கிருஷ்ணசாமிக்கு பொருந்துமா என்கின்ற கேள்வி இந்த இடத்துல நம்ம எழுப்ப வேண்டிய அதுக்காக சீமானோட சூழல். இப்போ ஆமாம்,
அதே சரியா நீங்க சொல்றது எது சீமானும் திருமாவும் ஒன்றாக முடியுமா? என்ன கேள்வி என்ன சொல்றீங்க நீங்க? நான் சீமாவும் திருமாவும் ஒன்றாக முடியுமானா அவருக்குள்ளான வேறுபாடுகள் எங்களுக்கு தெரியும். சமூக நீதி களத்தில் நாங்கள் நிற்கிறோம். கிருஷ்ணசாமி யார், அவரோட சிந்தனை என்ன, திருமாவளவன் யார், அவரோட போராட்ட களங்கள் பின்னணி என்ன என்பது நமக்கு சமூக நீதியை பேசக்கூடிய களத்தில் 30 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் நிற்கக்கூடிய எங்களுக்கு தெரியும். இவங்களுக்குள்ள யார் சமூக நீதிக்காக உண்மையாக நிற்கிறாங்க? நீங்க சீமான் சொல்கிறார். சீமான் இதே கேள்வியை தானே கேட்டிருக்காரு. எங்கள் இடஒதுக்கீடு தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்க கேட்குறாரு. அப்போ அதே தானே இன்றைக்கி உங்களுக்கும் பொருந்தோம். இப்போ சீமானுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவரு ஆதரிக்கிறாருல்ல யாரு இடஒதுக்கீட்ட? யாரு திரும்ப ஆதரிக்கிறாரு? திரும்பி நீங்கள் சொல்லுவாங்க திரும்ப ஆதரிக்க இல்லை. அவர் கிளியராக இருக்கார். அவர் என்ன சொன்ன கிரிமி லேயர் அப்படின்னா, நீங்கள் கிரிமி லேயர்னு சொன்னால் ஏன் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைக்கிறீங்க? நீங்கள் நடத்தின நேற்றைக்கு 13ஆம் தேதி நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் மற்ற ஜனநாயக கட்சிகள் ஏன் பங்கெடுக்கலை? இன்றைக்கி உங்களுக்கு எதிராக மற்ற சமூக அமைப்புகளாக ஒன்று திரண்டிருக்காங்க. சரி, அப்படியே நீங்கள் வந்து கிரிமினலை ஒப்பிட்டு சொல்கிறீங்க. அதிலே தான் சொல்கிறீங்க இந்த இடஒதுக்கீடுனால வந்து பட்டியலின பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்கிறோம். நான் கேட்க நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் திரும்ப வளர்ந்துருக்கேன். எத்தனை ஆண்டு காலமாக பட்டியலினத்துக்குள்ள அருந்ததிகளாக இருந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் இன்றைக்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கோம். இதோ நீங்கள் வந்து அரசியல் செய்தனால் கிடையாது. எங்களுடைய தானே தலைவன் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் இன்றைக்கி நாங்கள் ஜனநாயகத்தோடு பேசுகிறோம், நேர்மையோடு பேசுகிறோம். சாதி ஒழிப்பில் எங்களுக்கான ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக சாதி ஒழிக்கப்படும். அது ஒரு கருத்தியல் திணிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நாங்கள் கேட்பது, இன்றைக்கு இதே கரளிச்சித்தூர் ஊரில் இன்றைக்கு ஆதிதிராவிடர்களால் இன்றைக்கி அருந்ததியர் மக்கள் பாதிக்கப்பட்டு அந்த ஊரை விட்டு அடித்து துரட்டினாங்க. அதே போல் திட்டக்குடியில் நடந்துச்சு. சந்தை ஊரில் தீண்டாமை பிரச்சனை நடந்துச்சு. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எத்தனை இடங்களில் இதே தேவேந்திர குல வேளாளர்கள் இன்றைக்கும் அருந்ததியரை இன்றைக்கி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. சாதி ரீதியாக நீ மலம் வளர்றவன், மாட்டுக்கறி திங்கிறவன், நீ நான் ஒன்னாடா, நாங்களாம் ஏறும் போர் ஓட்டினவங்க, நாங்களாம் பெரிய சாதி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆண்ட பரம்பரை கிடையாது. இன்றைக்கும் தளபதி ஒண்டி வீரனை வந்து நாங்கள் இன்றைக்கி நினைவு கொண்டாடுறோன்னு சொன்னால் ஒரு அடையாளத்துக்காக தான் ஒண்டி வீரனை நினைவு கொண்டாடுறோம், சாதி பெருமைக்காக அல்ல. ஏன்னு சொன்னீங்கன்னா, எங்கள் இளைஞர்களை தட்டி எழுப்புவதற்காக இப்படி வரலாற்று ரீதியாக இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு மாவீரன் நம் சமூகத்தில் பிறந்திருக்காருன்னு ஒரு எழுச்சிக்காகத்தான் ஒண்டி வீரனை வந்து நாங்கள் வந்து நினைவு நாளை வீர வணக்க நாளாக கொண்டாடுகிறோமே தவிர சாதி பெருமைக்காக அல்ல. நாங்கள் பட்டியலினத்தில் இருப்பதை பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாதிய அழுக்குகளை துடைப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான கருவியை கையில் ஒப்படைத்திருக்கிறார். அந்த பெருமை போதும். இந்த சமூகத்தில் எந்த சாதியும் ஏற்றத்தாழ்வான சாதி கிடையாது. அனைவரும் சமத்துவமானவர்கள், சகோதரத்துவம் இருக்க வேண்டும் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல் இந்த சாதியற்ற சமூகமாக சமத்துவத்தோடு, இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் வர்க்க சிந்தனை இல்லாத ஒரு பாட்டாளி வர்க்க சமூகமாக நாம் ஒன்று திரள வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம். இந்த இடத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அருந்ததற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய புதைவண்ணார்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒட்டாராக இருக்கட்டும், எந்த சாதியாக இருக்கட்டும், அவர்கள் நலிந்திருந்தால் கூட அவர்கள் வாழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும். இன்னொன்றாக இந்த சாதி வாரியான கணக்கு எடுப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதற்கான குரலை இன்றைக்கு அருமை நண்பர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக அருமையான வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய வாதத்தை இன்றைக்கு மறுபெரியார் என்று கூட இன்றைக்கி சமூக நீதி தலைவர்கள் வரவேற்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளெல்லாம் அருந்ததியர் இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுத்து நீண்ட போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களும் இந்த நேரத்தில் நம்ம வந்து நினைவு கூற வேண்டிய தேவை என்பது எழுந்திருக்குது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மிக்க நன்றி சார். ஓகே.